பக்தி ஒளி நேரலுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கொடி நமஸ்காரம். எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை, கெட்ட கனவு. நல்லா தூங்கிட்டே இருப்போம். இந்த விடியற் காலில் 3 மணிக்கு மேலதான் நம்மள அறியாம ஒரு தூக்கம் வரும் பாருங்க. 3 to 5:30 6 அப்படி. அந்த மாதிரி ஒரு தூக்கம் தூங்கும் போது ஏதோ ஒரு கனவு அப்படியே ஓடிட்டே இருக்கும். நம்மளுக்கு கண்ணை மூடிட்டே இருப்போம். அந்த கனவு லைவா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? லைவா இருக்கும். அப்படி என்னென்ன கனவுகள் வரும் தெரியுமா? நம்ம சொந்தக்காரங்க யாரும் இறந்து போற மாதிரி கனவு வரும். இல்ல உங்களை யானை துரத்துற மாதிரி வரும். யானை துரத்திட்டே வரும். ஒரு முட்டு மாடு முட்டும், யானை துரத்தும், நாய் துரத்தும், கடிக்கும், பாம்பு வரும். அப்படியே நம்ம அப்படியே ஓடுவோம், வான்னு கத்திடுவோம். கனவுலயே கத்தும்போது என்ன என்ன என்னம்பாங்க. திடுக்குன்னு முழிச்சு அப்படியே பார்ப்போம். இல்ல அப்படி படுத்துருவோம் இல்லையா? நிறைய கனவு வரும். செத்தவங்க வருவாங்க, அழறா மாதிரி வரும் கனவு. பயமா இருக்கும். அப்படியே இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் நமக்கு வருது கெட்ட கனவு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, யானை துரத்துது சாமி, துரத்திட்டு ஓடி ஒரு இடத்துல அப்படியே ஒண்டிக்கிட்டு இருக்கேன், துதிக்கைய மேல வச்சுட்டு ஓடிச்சு, அப்படியே பயந்து நடுங்கிட்டேன் சாமி. இந்த மாதிரி கனவுகள்லாம், கெட்ட கனவுகள்லாம் வந்தா யார்கிட்டயாவது போய் சொன்னீங்கன்னா என்ன சொல்றாங்க? விடிகாத்தால கண்ட கனவு பழிக்கும், ஐயோ ஜாக்கிரதையாருன்னு நம்மள 4 மடங்கு பயமுறுத்திடுவாங்க இல்லையா? அப்ப நம்ம அதே நினைச்சுக்கிட்டு இருப்போம். இங்க போனாலும் அதே மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ இங்க பார்த்தா பயமா இருக்கும், அங்க பார்த்தா பயமா இருக்கும். ஏன்னா கனவு அப்படியே ஞாபகம் இருக்கு. ஐயோ யானை வருதே, துரத்த போதோ அப்படின்னு ஒன்று ஓர கண்ணால பார்த்து ஒதுங்கி போவோம். அது மாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு போகுது, நமக்கு பயம். அப்ப இந்த கெட்ட கனவு கண்டா என்ன பண்ணா இது பலிக்காது? முதல்ல கெட்ட கனவுகளை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. ஒண்ணு ஞாபகம் இருக்கும். சில பேருக்கு அந்த கனவுகள் ஞாபகம் இருக்காது. ஆனா ஏதோ ஒரு மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னவோ ஒரு மாதிரியா இருக்கு, என்னவோ மனசு ஒரு மாதிரியா இருக்குன்னு அந்த கனவோட தாக்கம் இருக்கும். அந்த கெட்ட கனவுகள் பலிக்க கூடாதுன்னா 2 விஷயத்த நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கனவோட தாக்கமே இருக்காது, பலிக்கவும் பலிக்காது. என்ன பண்ணணும்? 1, கெட்ட கனவுகளை யாரிடமும் சொல்லக்கூடாது. நான் இந்த மாதிரி கனவு கண்டேன், எனக்கு பயமா இருக்கு, அப்படி கண்டேன் இப்படி கண்டேன்னு சொல்லக்கூடாது. 2வது, இந்த கெட்ட கனவு கண்டாச்சு ஆனா பயமா இருக்கு அப்படின்னா நீங்க ஏந்திரிச்சு, பதட்டப்படாம ஏந்திருங்க. ஏந்திரிச்சு உங்க பெட்ல உட்காந்துட்டு கையை கூப்பிக்கிட்டு கேசவா, மாதவா, கோவிந்தா, ரகுநந்தனா, கிருஷ்ணா, ராமா இந்த மந்திரங்களை சொல்லணும். இந்த மந்திரங்களை வரிசையா இந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லிட்டு கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, ராமகிருஷ்ணா இந்த மாதிரி மந்திரங்கள். இல்ல இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, புரியலன்னா ஓம் நமோ நாராயணாய 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 நாராயணாயன்னு ஒரு 11 தடவை மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. கத்தி சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. சொல்லிட்டு கையை கூப்பி கண்ணை மூடி சொல்லிட்டு கைகளை தேய்ச்சிட்டு அந்த கண்கள்ல ஒத்தி அப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்க காலை கீழே வச்சு ஓம் பூமாதேவியை நமக அப்படின்னு காலை கீழே வச்சு அப்படி நடந்து போங்க. போனீங்கன்னா மனசு ரொம்ப லேசா இருக்கும். நடந்து போய் உங்களுடைய பகவானை முதல்ல பாருங்க. கை கூப்பிட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துடலாம். இந்த கெட்ட கனவு பலிக்காது. திரும்பி இந்த கனவுகள் வராது. எப்பொழுது வருகிறதோ இந்த கனவுகள், அப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த கனவுகள் பலிக்காதுங்கிறது ஒரு ஐதீகம்தான். இதை நம்பிக்கையா தான் செய்யணும். இந்த நம்பிக்கையா செஞ்சுட்டீங்கன்னா உங்க மைண்ட்ல இது ஓடிக்கிட்டே இருக்காது. அதாவது கெட்ட கனவு எப்படி பலிக்கும்ன்றாங்கன்னா உங்களுடைய மைண்ட் என்ன தெரியுமா பண்ணும்? அந்த கனவை நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ நான் இப்படி கண்டனே கனவு, யானை துரத்துற மாதிரி கண்டனே, மாடு முட்டுற மாதிரி கண்டனே, வெளில போகும்போது மாடு முட்டுதா, மாடு வருதா, மாடு முட்டுமா நினைச்சிட்டே இருப்பீங்க. டபால்னு முட்டிடும் ஏதோ ஒரு சான்ஸ்ல. அந்த மாதிரி கனவுகளை மறக்கணும். அதையே ஞாபகம் வச்சிருக்க கூடாது. கனவுங்கிறது வந்தது போயிடுச்சு. இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு உங்க வீட்லயே பெட்லயே ஏந்திருக்கும் பொழுது நாராயணா மந்திரத்தை சொல்லிட்டு கைகளை தேய்ச்சு நல்லா கொஞ்சம் தேய்ச்சா சூடாயிடும். அப்படியே கன்னத்துல அப்படியே ஒத்தி வச்சு எடுத்துடணும். அவ்வளவுதான். இந்த பரிகாரத்தை நீங்க எப்பெல்லாம் கனவு கண்டீங்களோ அப்பெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய 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 உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு கனவுகளே வராது. நீங்க கண்ட கனவுகளும் பலிக்காது. அதுக்கு அடுத்த சொல்லலாம், சார் நான் கெட்ட கனவு நல்ல கனவு கண்டேன். எப்படி? நான் பணக்காரன் ஆயிட்டேன் சார், நல்ல கார் வாங்கியிருக்கேன் சார், நல்ல கார் ஓட்டுறேன், நல்ல கார் ஜம்முன்னு இருக்கு, நானும் என் ஒய்ஃபு எங்க குழந்தைகள்லாம் போறோம். நல்ல கனவு. இப்ப கெட்ட கனவுக்கு நான் பேசினேன். நல்ல கனவு கண்டா
அது பழிக்கணும் தானே. கெட்ட கனவுகள் பழிக்க கூடாது, நல்ல கனவுகள் பழிக்கணும். என்ன கனவு கண்டீங்க? கார் வாங்குற மாதிரி கண்ணா சார் கனவு, இது பழிச்சா நல்லா இருக்கும் தானே. எஸ், குட், வெரி குட். அதுக்கு என்ன மந்திரம்? ஓம் நமோ மகாலட்சுமியை நமக. இது நல்ல கனவுக்கு. நல்ல கனவு பழிச்சா நல்லது இல்லையா? அப்ப நல்ல கனவுக்கு என்ன பண்ணும்? மகாலட்சுமியை கூப்பிடணும். ஏன்? மகாலட்சுமி தான் பணத்துக்கு அதிபதி. மகாலட்சுமியை கூப்பிட கூப்பிட நினைச்ச கனவு பழிக்க பணம் வேணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணும்? மகாலட்சுமியை நமகங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. சார் வேணாம் சார், வேற அழகான ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. சின்னதா சொல்றீங்களா? எத்தனை தடவை சொல்லணும்? 18 முறை சொல்லணும். நல்ல கனவு பழிக்கிறதுக்கு பெட்ல உட்காந்து கைகளை இப்படி வச்சுக்கணும், கூப்ப கூடாது. கைகளை இப்படி வச்சுட்டு ஸ்ரீ 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 ஸ்ரீங்கிற மந்திரத்தை 18 முறை சொல்லிட்டு திரும்ப கைகளை கோத்து ஓம் மகாலட்சுமி நமக அப்படின்னு ஒரு தடவை சொல்லி கைகளை தேய்ச்சு கண்ணுல அப்படியே ஒத்திட்டு ஏந்திரிச்சு போய் மகாலட்சுமியை பாருங்க. இந்த கனவுகள் உங்களுக்கு பழிக்கும். இப்ப என்ன சொன்னேன்? கெட்ட கனவுகள் பழிக்க கூடாதுங்கிற ஒரு மந்திரமும் நல்ல கனவுகள் பழிச்சாகனுங்கிற ஒரு மந்திரத்தையும் சொன்னேன். இந்த மந்திரங்களை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, கெட்ட கனவு பழிக்க கூடாதுன்னு சொல்லணும், நல்ல கனவு பழிக்கணும்னு சொல்லணும். இந்த விஷயங்களை நீங்க எப்படி மறக்காம செய்யறீங்களோ, நீங்க நினைத்தது நல்ல கனவுல நடக்கும், கெட்ட கனவுகளையும் நீங்கள் கெட்ட கனவு கண்டது பழிக்காம போயிடும். இந்த 2 விஷயங்கள் மனிதர்களுக்கு எல்லாமே உண்டு. நல்ல கனவு வரும், கெட்ட கனவு வரும். இதை நீங்க பேலன்ஸ் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா, இல்ல நான் இன்னைக்கே கெட்ட கனவு கண்டேன், இன்னைக்கே நல்ல கனவையும் கண்டேன் அப்படின்னா, முதல்ல சொல்லக்கூடியது கெட்ட கனவு பழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாராயண மந்திரத்தை சொல்லுங்க. நல்ல கனவு பழிக்கணும்னு சொல்லிட்டு மகாலட்சுமி மந்திரம் ஸ்ரீ ஸ்ரீங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. அவ்வளவுதானே. இந்த 2த்தையும் சொல்லிட்டீங்கன்னா உங்க கனவு கெட்ட கனவு பழிக்காது, நல்ல கனவு பழிச்சு உங்களுடைய கனவு நினைவாகும். செய்யறீங்களா? செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. கனவு கெட்ட கனவு வேண்டாம், நல்ல கனவு என்னைக்குமே வேணும். ரைட்டுங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேரலைக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.